நாமம் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் தலை வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவரு ரொம்ப டீசெண்டா இருக்கிறாரு. காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கிறாரு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா 2025 தெலுங்குல வந்துட்டு ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட கத்திக்காச்சலம் அப்படின்ற படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம். சரி, படத்தோட கதை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோவுடைய பேர் பார்த்தீங்கன்னா கௌஷிக். இவரு பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டா காலேஜில் வந்துட்டு படிச்சுட்டு இருப்பாரு. ஸோ எல்லா பேரண்ட்ஸுமே சொல்ற மாதிரியே இவருடைய அப்பாவுமே பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சாதான் அடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படின்னு இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்றாரு. அது மட்டும் இல்லாத இவரு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு போல்டெல்லாம் பேச தெரியாத ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருக்கிற காரணத்தினாலே ஸ்டூடெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து அடிக்கடி பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே பயந்துட்டு இருக்க நம்ம ஹீரோவான கௌஷிக் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்துட்டு இவருடைய மனசுக்குள்ள இருந்து கத்திக்காச்சலம் அப்படின்னு ஒரு டீமன் பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் இவரோட லைஃப்ல நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன, உண்மையிலே இவருக்கு பேய் பிடிச்சிருக்கா இல்ல மென்டலா இவர் அஃபெக்ட் ஆயிருக்காரா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட கதையா இருக்கு. ஆக்சுவலா இந்த படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன்ல வந்துட்டு ஒரு மெச்சூர்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு மென்டலி அஃபெக்ட் ஆன மாதிரியான ஒரு கேரக்டருக்கு ஏத்த மாதிரி இவரோட பெர்ஃபார்மன்ஸுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி சப்போர்ட்டிங் ரோல் நடித்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்க ரோலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. மெயினாக இந்த படத்துடைய கருத்து அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலே பேய் அப்படின்றது இருக்கா இல்லை அவங்க மென்டலி அஃபெக்ட் ஆயிருக்காங்களா, இந்த ரெண்டு கேள்விக்கான பதிலுமே பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து ரொம்ப நல்லாவே எடுத்து சொல்லியிருப்பாங்க. டெக்னிக்கல் சைடு அப்படின்னு பார்க்கும்போதும் சரி, அந்த ஹாரர் ஃபீலுக்கு தேவையான பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், அந்த கலர் டோனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருந்துச்சு. தமிழ் டப்பிங்குமே பார்த்தீங்கன்னா நல்லா லிப்ஸிங்கோட தான் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஹாரர் த்ரில்லர் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க.